ஹாய் வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து கருவேப்பிலை தொக்கு, கருவேப்பிலை சாதம், சட்னி அப்படி இப்படின்னு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நமக்கு ரொம்ப பிடிச்ச காளான் கூட வந்து ஒரு தொக்கு மாதிரி பண்ணலாம். இது சாப்பாட்டுக்கு, அப்புறம் இட்லிக்கு, எல்லாத்துக்குமே சப்பாத்தி சூப்பராக இருக்கும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக புதினா, கொத்தமல்லி நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் புதினா இருந்தனால புதினா மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2-3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 10 முந்திரி. இது எதுக்குன்னா வந்து கொஞ்சம் நல்லா கெட்டித்தன்மை கொடுக்கும். அதுக்காக 2-3 கல்பாசி, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 5-6 கிராம்பு, கொஞ்சம் வந்து கசகசா, அப்புறம் ஒரு 2-3 பச்சை மிளகாய், இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிட வேண்டாம். கருவேப்பிலை வந்து திப்பியாக இருக்கும். இந்தளவுக்கு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடலாம். இப்போ வந்து நான் ஒரு பாக்கெட் காளானை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு காளானை 2-3 கட் பண்ணிக்கிறேன். குறுக்க கட் பண்ணாமல் நீளமாக இருக்க மாதிரி. இப்போ கடாயில் வந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர், கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதில் ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு, சோம்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா பட்டர்லேயே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டர் சேர்க்க விருப்பம்னா சேர்த்துக்கலாம். அது சேர்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீமியாக இருக்க மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா சீரகமும் சோம்பும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகாய் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் 2-3 சேர்த்தோம், காரத்துக்கு ஃபுல்லாக சேர்க்கவே இல்லை. இப்போ வந்து காளானை சேர்த்து அந்த மசாலா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். காளான் வந்து தண்ணி விட்டு வெந்து வரணும் அப்படின்லாம் கிடையாது. இன்னும் நம்ம கறிவேப்பிலை புதினாவோட பச்சை வாசமே போகலை. அதனால் வந்து அது கூட சேர்ந்து நல்லா சிம்லேயே வச்சிட்டோம்னா ஒரு 10-15 நிமிஷத்தில் சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். காளான் தனியாக வதக்கி அப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு சேர்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி லைட்டாக கழுவி கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம். உப்பு வந்து சேர்த்துக்கோங்க, உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துறாதீங்க, நல்லா இருக்காது. கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சுருங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு அதிகமாகலாம் வைக்க வேண்டாம், ஏன்னா இதில் தண்ணி அதிகமாக சேர்க்கல. பச்சை வாசமும் போகணும், நல்லா வந்து ஒரு மாதிரி கிரேவி மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், கலர் லைட்டாக மாறி சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. காளானும் நல்லா வெந்திருக்கும், கிரேவி நல்லா கெட்டியாக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு தொக்கு மாதிரி கூட வச்சுக்கலாம். அப்படி தயிர் சாதம், சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வேணும்னா சேர்த்துக்கலாம். எனக்கு பட்டர் எல்லா இதுலேயும் சேர்க்க பிடிக்கும், அதனால் வந்து நான் பட்டர் மறுபடியும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து சாதத்து கூடயும் வந்து ஊறுகாய் மாதிரி சாப்பிட்டுக்கலாம், தொக்கு மாதிரியும் வந்து சாப்பிட்டுக்கலாம். தோசை, எந்த தோசையாக இருந்தாலும், இட்லி, சப்பாத்தி, பூரி எது கூட வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம கருவேப்பிலையை வந்து சட்னியாக சாப்பிட்றக்கும் அப்பப்போ போர் அடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி காளான், பன்னீர், உருளைக்கிழங்கு, உங்களுக்கு எந்த வெஜிடபிள் பிடிக்குமோ அது கூட சேர்த்து நல்லா கூடவே வந்து வெறும் கருவேப்பிலை மட்டும் போடல, நம்ம புதினா போட்டிருக்கோம். புதினா பிடிக்குன்னா புதினா போட்டுக்கோங்க, இல்லைன்னா கொத்தமல்லி கூட போட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவேப்பிலையும் வந்து நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் ராகி தோசை கூடயும் சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு.